திரங்கானு கிமாமான் பாயா பரஞ்சுட்டிலுள்ள பராமரிப்பாளர் ஒருவர் இல்லத்தில் விட்டுச் செல்லப்பட்ட 5 மாத பெண் குழந்தை ஒன்றின் இடது கை முறிந்த நிலையில் தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அச்சம்பவத்திற்கு முன்னதாக நேற்று காலை வேலைக்கு செல்வதற்கு முன் அக்குழந்தையின் தாயார் 29 வயது பராமரிப்பாளர் வீட்டில் அக்குழந்தையை விட்டுள்ளார். எனினும் காலை மணி 11 வாக்கில் குழந்தைக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளதாக பராமரிப்பாளரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைக்கவே பராமரிப்பு இல்லத்திற்கு திரும்பிய தாய் தனது குழந்தை சோர்ந்து போயிருப்பதை கண்டுள்ளார். அதனால் அவர் உடனடியாக அக்குழந்தையை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் அக்குழந்தையின் இடது கையில் முறிவு ஏற்பட்டுள்ளதும் அதன் தலையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதும் தெரிய வந்ததாக கிமாமான் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அக்குழந்தையின் தாயார் செய்த புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பராமரிப்பாளர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருப்பதையும் ஹன்யான் உறுதிப்படுத்தினார். அக்குழந்தையின் நிலை தற்போது சீராக இருக்கும் வேளை 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது.